ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நாம் இன்று இரண்டு மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக கள்ளக்குழி, அதாவது திருச்சியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் ஆலயம். திருச்சி கள்ளக்குழியில் கோயில் கொண்டிருக்கும் முத்துமாரியம்மன் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவள். இதில் பூர்வீகம் என்பது பொதுவாக நாம் வழக்கு நடையில் இருக்கும் சொல். புதிதாக பார்க்கும் ஒவ்வொருவரும் பரசுரம் உங்களுக்கு எந்த ஊர், சொந்த ஊர் என்று கேட்பது வழக்கம். இங்கு அம்பாளின் பூர்வீகம் பற்றி ஒரு செய்தி இருக்கின்றது. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் வசித்து வந்த அன்பர் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்மன் இங்கு கோவில் கொள்ள விரும்புகின்றேன் என்று அருளியதோடு கேரள மாநிலம் சோட்டானிக்கரையிலிருந்து பிடிமண் எடுத்து வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதன்படி சோட்டானிக்கரையிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து கருவறையில் அம்மனை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் என்று பெயர் சூட்டி வழிபட ஆரம்பித்தார்கள் இந்த ஊர் மக்கள். இங்கு வந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் அம்பிகையை வழிபட்டு நலம் பெற்றோர் பலர். பிள்ளைவரம் வேண்டுவோர் கோவிலில் இருக்கும் மரத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மனை வேண்டி தொட்டில் கட்டியும், திருமணத்தடை இருப்பவர்கள் மஞ்சள் சரடு கட்டியும் வழிபடுகின்றார்கள். இந்த கோவிலின் தனிச்சிறப்பு ஆணும் பெண்ணுமாக இணைந்து காட்சி தரும் நாகதேவதை. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் நாகதேவதைக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்திக்கின்றார்கள். இதனால் நாகதோஷம் விலகும் என்பது ஐதீகம். தடைபட்ட காரியங்கள் விரைவில் நடந்து வரும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் அஞ்சு சாயும் நேரம் சூரிய கதிர்கள் அம்மனின் திருப்பாதத்தில் விழுகின்றன. அனுதினமும் நடக்கும் இந்த அற்புதத்தை தரிசிக்க ஏராளமானோர் கோயிலில் கூடுகின்றார்கள். இந்த தரிசனத்தால் அம்மன் அருளும் சூரிய பகவானின் அருளும் கிடைக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இதேபோல பௌர்ணமி பூஜை செய்தால் குழந்தைகள் நன்றாய் படிப்பார்கள், வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பௌர்ணமி பூஜை அம்பாளுக்கு மிகவும் விசேஷமானது. ஸ்ரத்தையோடு மனதில் களங்கம் இல்லாமல் 2 புஷ்பத்தை அம்பாள் பாதத்தில் இட்டு நமஸ்கரித்தாலே போதுமானது. அடுத்ததாக சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலை பார்ப்போம். ஆடி பெருவிழா இந்த கோயிலில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை அல்லது 2வது செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டல் நடைபெறுகின்றது. அன்று நகரின் முக்கிய வீதிகளில் கோவில் சார்பாக பூக்கள் மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டு பின் அம்மனுக்கு அவை சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதற்கு அடுத்த நாள் கம்பம் நடுதல். இதற்காக ஏற்கனவே ஒரு பெரிய கம்பம் வெட்டி ஒரு கிணற்றில் இறக்கி வைத்திருப்பார்கள். அதை அங்கிருந்து எடுத்து வந்து அம்மன் சன்னதிக்கு நேராக நடுவார்கள். அன்றிலிருந்து பக்தர்கள் தினமும் அந்த மரத்தை அம்மனாக பாவித்து அம்மனுக்கு தாங்களே அபிஷேகம் செய்வது போல நீர் ஊற்றுவார்கள். இதற்கு அடுத்த திங்களிலிருந்து அம்மன் வீதி உலா துவங்குகின்றது. தினமும் ஒவ்வொரு வடிவில் அலங்காரம் நடக்கும். சில சமயம் முப்பெரும் தேவியாக கூட அலங்காரம் செய்து பெரிய ஊர்தியில் எடுத்துச் செல்வார்கள். அம்மனின் பாகத்திற்கு முன்பு பெரும்பாலும் தவில் கச்சேரி நடைபெறும். அம்மன் பவனி ஆரம்பித்த நாளிலிருந்து தினமும் கச்சேரியும் சில சமயம் சொற்பொழிவுகளும் நடைபெறுகின்றன. தமிழகத்தின் புகழ்பெற்ற பாடல்கள் பலர் இங்கு வந்து பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். வீதி உலா துவங்கிய வாரத்துக்கு மறுவாரம் செவ்வாய்க்கிழமை காலை பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலம் வருவார்கள். சாதாரணமான வேல் அலகில் இருந்து காவடி அலகு, வண்டியில் தொங்கியபடி அலகு குத்தி வருவது போன்று தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப அலகு குத்தி கொள்வார்கள். மாலையில் பூஞ்சட்டி ஏற்றி வருவார்கள். இதன் பின் சக்தி அழைப்பு நடைபெறுகின்றது. அருகிலுள்ள மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து சக்தியை அழைத்து வருவார்கள். ஒரு குதிரையில் மஞ்சள் மூட்டை வைத்து அழைத்து வருவார்கள். சக்தி அழைப்பு கடந்து சென்றவுடன் அந்த வீட்டில் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. எப்படி என்றால், தாங்கள் வேண்டிய காரியம் நிறைவேறி இருந்தால் தெருவில் சூறைக்காய் உடைப்பார்கள். யாராவது ஒரு சிலர் மட்டுமல்ல, அந்த வீதி முழுவதுமே தேங்காய் ஓடுகளாக நிறைந்திருக்கும். சக்தி அழைப்பு முடிந்தவுடன் அடுத்து கோவிலில் அங்கப்பிரதட்சணம் நடைபெறுகின்றது. கோவிலின் வெளிப்பிரகார மார்பிள் தரையில் தான் இது நடைபெறும். சக்தி அழைப்பு முடிந்து பூஜைகள் முடிய நள்ளிரவே தாண்டிவிடும். அதன் பின் தான் அங்கப்பிரதட்சணம். இதற்காக ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் இருப்பார்கள். சில சமயம் இந்த வரிசை கடைத்தெருவையே தொட்டுவிடும். விடிய விடிய அங்கப்பிரதட்சணம் நடைபெற்று கொண்டே இருக்கும். காலை 6 மணிக்கு பொங்கல் வைக்க தொடங்கி விடுவார்கள். அன்று வீட்டில் மாவிளக்கு மாவு போட்டு கோவிலுக்கு எடுத்து வந்து அம்மனுக்கு படைப்பார்கள். அன்று அம்மன் பலவித ஆபரணங்களில் ஜொலித்துக் கொண்டிருப்பார்.
இங்கு உயிர் பலி கிடையாது. இதற்கு அடுத்த நாள் ஊஞ்சல் உற்சவம். வெள்ளிக்கிழமை அம்மன் தேரோட்டம் நடைபெறுகின்றது. வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே அம்மன் விக்கிரகம் தேருக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. பின்பு 9 மணி அளவில் முதலில் பஜார் தொழிலாளர்கள் வடம் பிடித்து இழுக்க அம்மன் செவ்வாய்ப்பேட்டை மக்களுக்கு தரிசனம் அளிக்கின்றார். முக்கிய பெரிய வீதிகள் வழியாக சென்று தேர் அந்த நிலைக்கு வர நெடுப்பகல் ஆகிவிடுகின்றது. அன்று மாலை வரை அம்மன் தேரிலே இருந்து மக்களுக்கு காட்சியளிக்கின்றார். தேர் திருவிழாவோடு இந்த விழா இனிதே நிறைவேறுகின்றது. அதே போல இந்த ஆலயத்தை பற்றிய இன்றைய உரை இத்தோடு நமக்கு முடிகிறது. நாளை பரமக்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.